அஸ்ஸலாமு அலைக்கும். வாணியம்பாடியில் உள்ள நேதாஜி அதாவது மில்லத் நகருக்கு சேர்ந்தவங்க. இவங்க பேர் வந்து தாஹிரா, இவங்க பேர் வந்து தன்சீரா. சரிங்களா? இ 2 பசங்க, ஒரு பொண்ணு. இப்போது இவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, சுத்தமாக இல்லை. அதாவது அவங்க வந்து ஏற்கனவே வந்து அந்த ஒரு ஸ்கூலில் இருந்தாங்க. ஸ்கூலில் இருக்கும்போது அங்கேருந்து அமுச்சதுனால இப்போ வேறு வழி இல்லாமல் இந்த வீட்டில் இருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு வந்து ரூ. 1500 வாடகை. சரிங்களா? இவங்க வீட்டில் இவங்க குடும்பத்தில் யாரும் சம்பாதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் இவங்க என்னன்றாங்க, அந்த பையனை வந்து சம்பாதிக்கிறதுக்கு எதனா ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அவங்களுக்கு இப்போ வந்து இவன் படிச்சுன்னு இருக்கான். அவனோட படிப்பை நிப்பாட்டி இவனுக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எதுவுமே கஷ்டப்பட்டுருக்கிறதுனால இந்த பையனை வந்து எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுங்க இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை, வாடகை கொடுக்குறதுக்கு கூட இல்லை. அந்த அம்மா மட்டும்தான் வந்து வாடகைக்கு ஏதாவது வேலை வீட்டுக்கு போயிட்டு ஏதோ அவங்க கொடுக்குறது எட்டுன்னு வந்து சாப்பிட்டுன்னு செஞ்சுன்னு அவங்களோட இந்த பசங்களோட இவங்களோட பொழப்பை நடத்தின்னு இருக்காங்க. தயவுசெய்து வந்து இவங்களுக்கு யாருன்னா ஒரு ஆள் கவர்மெண்ட் மூலிமா யாருன்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்தா போதும். அவங்க ஏதோ ஒரு வேலை வீட்டில் சம்பாதிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன்றாங்க. அழுவாதீங்க, சரிங்களா? நான் போடுறேன், இன்ஷால்லா யாருன்னா ஒரு ஆள். அழுவாதீங்க. நல்ல முடிவாக சொல்லுங்கள் தயவுசெய்து. இந்த பசங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. இந்த பசங்க வந்து படிக்கிற பசங்க, சரிங்களா? ரூம் காமிக்கிறேன் பாருங்கள், அவங்களோட குடும்பத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு நான் ரூம் காமிக்கிறேன். உள்ளே வாங்க. அவங்க வீடு காமிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க நீங்கள், சரிங்களா? தயவுசெய்து இவங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு இடம், இந்த பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்லதாக ஒரு அதாவது படிச்சுன்னு இருக்காங்க, ஸ்கூல்லேருந்து நின்றுருக்காங்க, ஆதார் கார்டு இல்லை, எதுவுமே இல்லை, சரிங்களா? நீங்கள் படித்தவங்க யாருன்னா ஒரு ஆள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு நல்ல வழியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லதாக நடக்கிற மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, சரிங்களா? அவங்க எதுவும் காசு பணம் கேட்கல. எங்களுக்கு ஒரு சின்னதாக எங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மூலிமா ஒரு வீடு கொடுங்க, ஒரு 10க்கு 10 இருந்தால் ஒரே ஒரு ரூம் இருந்தால் கூட போதும், நாங்கள் சாப்பிட்ற வரையும் நாங்கள் வந்து வாழ்க்கை நடத்திக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிங்க. முதல்ல ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் நான் தரேன். நீங்கள் எதனா ஒரு உதவி செய்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எதனா சொல்கிறீங்களாம்மா? யாருக்குண்ணா எதனா சொல்லுங்கள். உருதுலேயே சொல்லுங்கள், தமிழில் வேணாம், உருதுலேயே சொல்லுங்கள். அழுவாதீங்க, உருதுலேயே சொல்லுங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக உங்களெல்லாம் வந்து நல்லா வைப்பான், சரிங்களா? அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைங்க. எதனா சொல்கிறீங்களா? हेलो अस्सलाम वालेकुम। कैसी हेल्प करो। அவங்க சொல்ல முடியல, அவங்களால அழுகுறாங்க, சரிங்களா? எல்லாம் நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல வழி காமிப்பாங்க கண்டிப்பாக. நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா ஒரு ஆள் அவங்களுக்கு உதவுவாங்க. ஒரு கவர்மெண்ட் மூலிமா அவங்களுக்கு எதனா ஒரு வீடு கிடச்சா நல்லாயிருக்கும். அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை. நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து வேஸ்ட் கமெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? இல்லாதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.